வசனத்தை நாம் வாசிப்போம். அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்று நெகேமியா தான் அலங்கத்தை கட்டி எழுப்ப நினைத்த பொழுது ஆண்டவரே, சரி செய்யப்பட வேண்டிய காரியங்களை சரி செய்து அலங்க கட்டுமான பணியை 52 நாட்களில் முடித்தது போல இன்றைக்கும் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் சரியாய் கட்டி எழுப்பி ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையின் வெற்றியை நாங்கள் சுதந்திரிக்க இன்றைக்கு எங்கள் குடும்பத்தை நாங்கள் எப்படி கட்டி எழுப்ப வேண்டும் என்ற காரியத்தை நாங்கள் கற்றுக்கொண்டு நாங்கள் வெற்றி அடைய தேவன் அருள் செய்ய வேண்டுமாய் இந்த செய்தி எங்கள் பிள்ளைகளுக்கு புரிந்து கொள்ள உதவும். நீங்க அசைவாட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க வல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த நாட்களிலே நம்முடைய ஆத்துமா நஷ்டப்பட்டு போனால், நஷ்டம் அடைந்த ஆத்துமாவினால் ஒரு வெற்றியான வாழ்க்கையை வாழ முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் கடந்த வாரத்தில் நாம் செய்தி பார்த்தோம். நம்முடைய ஆத்துமா நஷ்டம் அடையாதபடி அது காக்கப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆத்துமா காக்கப்பட ஆத்துமாவில் இருக்க வேண்டிய குணத்தையும் இருக்கக்கூடாத குணத்தையும் நாம் பார்த்தோம். அல்லேலூயா. இந்த வாரத்தில் குடும்பம் என்ற அலங்கம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். அது இடிந்து போய்விடக் கூடாது. அல்லேலூயா. ஒருவேளை நீங்க குடும்பத்தின் தாய் தகப்பனாய் இருக்கலாம், பிள்ளைகளாய் இருக்கலாம், கணவன் மனைவியாய் இருக்கலாம். நீங்க எந்த ஸ்தானத்திலே உறவுகளிலே நீங்கள் இருந்தாலும் உங்கள் உறவுகளை உங்கள் வீடுகளிலே நீங்கள் சரி செய்து கொள்வதே கவனமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. குடும்ப வாழ்க்கையை நாம் கட்டி எழுப்புவதற்கு நமக்கு தேவையான காரியங்களை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசுவும் குடும்பத்தை கட்டி எழுப்புவதற்கான ஆலோசனையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். அல்லேலூயா. இந்த வார்த்தையை பிதாவாகிய தேவன் சொன்னதாக நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எழுதின மோசே இப்படி சொல்லி இருக்கிறாரே. ஆதாமுக்கு யார் தாய் தகப்பன்? தேவன். அல்லேலூயா. யாரு? அவர்தான் சிருஷ்டித்தார். ஆதாமை பிதாவாகிய தேவன் சிருஷ்டித்தார். அதனால ஆதாமுக்கு தாயும் தகப்பனும் யாரு? பிதாவாகிய தேவன். ஹல்லேலூயா. அவரே சொல்றாரு, எதி நிமித்தம் ஒரு புருஷன் தன் மனைவியோடு இசைந்திருந்தால் ஆதி நிமித்தம். அப்படிதானே? 23வது வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 2:23. அப்பொழுது ஆதாம் இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றார். அதுக்கு முன்னாடி வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆதாமுக்கு ஏற்ற துணையாக ஏவாளை கர்த்தர் உருவாக்கி ஆதாமிடத்திலே கொண்டு போய் இவள் தான் உனக்கு மனைவி என்று கொடுத்தார். அல்லேலூயா. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பிதாவாகிய தேவன் திருமணத்தை ஏற்படுத்தி வைத்து விட்டு சொல்றார், இது நிமித்தம் கணவன் மனைவியாக இணைக்கப்பட்டிருக்கிறது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான். அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். அல்லேலூயா. இங்கே வசனம் என்ன சொல்லுகிறது? தன் தாயும் தகப்பனையும் தாயையும் விட்டு அப்படின்னா, விட்டுனா அப்படி பிரிந்து போறதில்லை. இனி இவர்கள் தங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு கணவனும்
மனைவியும் அவர்களை சுயமாய் தன் சொந்த காரியங்களிலே நன்மையை தெரிவு செய்கிற மிகப்பெரிய ஒரு பெரிய தயாளமான குணத்தை பிதாவாகிய தேவன் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சுதந்திரமாக கொடுத்தார். அல்லேலூயா. ஆதாமும் ஏவாளும் தலையிட்டு அவங்க எடுக்கிற முடிவுக்குள்ள பிதாவாகிய தேவன் கூப்பிட்டாதான் உள்ள போவார். அவரை கூப்பிடாம தான் இந்த அம்மா பாவம் செஞ்சுச்சு. உள்ள போனாரா? போகல. அல்லேலூயா. தானே முடிவெடுக்கிற ஒரு சுபாவத்தை, அதான் சிந்தித்து செயல்படுகிற 6ஆம் அறிவை ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கர்த்தர் என்ன பண்ணியிருந்தார்? கொடுத்திருந்தார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த அந்த முடிவெடுக்கிற தன்மைக்குள்ள பிதாவாகிய தேவன் கூப்பிட்டாதான் போவார். கூப்பிடாதுக்கு முன்னே என்ன பண்ண மாட்டாரு? போக மாட்டார். அல்லேலூயா. அதைத்தான் சொல்றாரு. தான் அந்த அது ஒரு நியதி, கணவன் மனைவி என்று நியமிக்கப்பட்டிருக்கிறதுல திருமண நியதி. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த நியதிக்குள்ள பிதாவாகிய தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, அவங்க கூப்பிட்டாதான் போய் அவங்களுக்குள்ள பிரச்சனைகளை தீர்த்து வைக்க போவார். அல்லேலூயா. நம்மளும் கூப்பிட்டாதான் தேவன் நம்முடைய குடும்ப காரியத்துக்குள்ள தலையிடுவார். அல்லேலூயா. ஏனென்றால் சொந்தமாய் முடிவெடுக்கக்கூடிய அந்த பொறுப்பை, தகுதியை ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கர்த்தர் என்ன பண்ணியிருந்தார்? கொடுத்திருந்தார். அல்லேலூயா. இன்றைக்கும் திருமணம் முடித்து கொடுத்த பெற்றோர் தன் பிள்ளைகளுடைய காரியங்களிலே அவங்க கூப்பிட்டு கேட்டாதான் நீங்க சொல்லணும். நீங்களா வாலண்டரியா சொல்லி வீட்டுக்குள்ள பிரச்சனையை என்ன பண்ணக்கூடாது? உண்டாக்க கூடாது. பிதாவாகிய தேவனே அது நமக்கு நல்ல முன்மாதிரியா இருக்கிறார். அல்லேலூயா. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒருவனுக்கு ஒருத்தி என்னும் திருமண மரபை பிதாவாகிய தேவன் என்ன பண்ணாரு? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஏற்படுத்தினார். தேவன் ஏற்படுத்தினால் அது நன்மையாகத்தான் இருக்குமே தவிர அது தீமையாக இருக்க வாய்ப்பே கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால் நாம தான் நமக்கு கொடுத்த இந்த உறவை, இந்த வாக்கியத்தை நாம் தான் குடும்பத்திலே கட்டி எழுப்ப வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதை தேவன் நமக்கு துணை நின்று உதவியாய் நம்ம குடும்பத்தை கட்டி எழுப்புவதற்கு ஆலோசனை தருவார். நம்ம ஜெபிக்கும் பொழுது 2 பேருக்கும் சமாதானத்தை தருவார். நமக்கு நல்ல என்ன சொல்லுவார்? அறிவுரைகளை, ஆலோசனைகளை, சாமர்த்தியங்களை, பலனை, சுகத்தை தேவன் நமக்கு தருவார். அல்லேலூயா. ஆனால் குடும்பத்தை நடத்தக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு இந்த 2 பேருக்குமே தான் உரியதை தவிர 3வது நபரை, ஒரு ஆளை நீங்க உள்ள கொண்டு வர கூடாது. அல்லேலூயா. நீங்கள் ஒரு குடும்பத்துக்கு மிக முக்கியமான தேவை, ஒரு பாதுகாப்புக்கு, ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருப்பதற்கு மிக முக்கியமான தேவை என்ன அப்படின்னு கேட்டா, நீங்க வாசிங்க ஆதியாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஹல்லேலூயா. முழு அன்றைக்கு இருந்த முழு அந்த நாட்டு மக்களும், அன்றைக்கு பெருகி இருந்த மக்களும் தண்ணீரினால் தேவன் அழிக்கும்படி சித்தம் வைத்திருந்த பொழுது நோவாவின் குடும்பத்தை மட்டும் காப்பாற்றும்படி தேவன் சித்தம் கொண்டார். அதற்கு காரணம் என்ன? நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் என்ன கிடைச்சது? கிருபை கிடைச்சது. ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருப்பதற்கு, பாதுகாப்பா இருப்பதற்கு, தேவனால் அங்கீகாரம் பெறுவதற்கு ஒரு மனிதன் மேல என்ன இருக்கணும்? கிருபை இருக்கு. அல்லேலூயா. அந்த முழு உலகத்தையும் அழிக்க வேண்டும் என்று தேவன் நினைத்த பொழுது நோவா குடும்பம் மட்டும் காப்பாற்றப்படுவதற்கு காரணம் என்ன? என்ன? கிருபை. யார் மேல? நோவாவின் மேலே. அல்லேலூயா. நோவாவின் மேலதான் கிருபை. அவங்க மனைவி பிள்ளைகளை எல்லாம் தேவன் சேர்த்து என்ன பண்ணல? எழுதல. அது ஏன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் என்ன கிடைத்தது? கிருபை கிடைத்தது. ஹல்லேலூயா. அதனால்தான் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு கால நாட்களே சொல்றார், பாருங்க, இந்த கிருபை பெருகணும்னா ஒண்ணு செய்யுங்க. நீங்க அவிசுவாசியை கல்யாணம் பண்ணாதீங்க, கிருபை மைனஸ் ஆயிடும். நீங்க விசுவாசியை கல்யாணம் பண்ணுங்க, கிருபை பிளஸ் ஆயிடும். அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட ஒரு நபரை கல்யாணம் பண்ணினீங்கன்னா கிருபை என்ன ஆகும்?
பெருகும். அல்லேலூயா. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவையும் பெற்றுக்கொள்கிறான். அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் அவிசுவாசியோடு பிணைக்கப்பட்டீங்க அப்படின்னா கிருபை என்ன ஆகும்? மைனஸ் ஆகும். கிருபை போகும். கிருபை இழந்துடுவீங்க. குடும்பத்துல கடைசியா ஒரு நபர் மேலையாவது என்ன இருக்கணும்னா கிருபை இருக்கணும். அல்லேலூயா. அது கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம், பாட்டியா இருக்கலாம், தாத்தாவா இருக்கலாம், பேரண்ட்ஸா இருக்கலாம், யாராவது இருக்கலாம். ஒரு குடும்பம் என்றால் அந்த குடும்பத்தில் இருக்கிற 6 பேர் 8 பேர் 10 பேர்ல ஒருத்தர் மேலையாவது என்ன இருக்கணும்? கிருபை இருக்கணும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட இந்த கிருபையை ஒரு குடும்பத்துல ஒரு நபராவது என்ன பண்ணியிருக்கணும்? பெற்றிருக்கணும். அப்ப குடும்பம் எப்படி இருக்குன்னா சமாதானமா போகும். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப பாருங்க, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் என்ன கிடைத்தது? கிருபை கிடைத்தது. அல்லேலூயா. கணவன் மனைவி 2 பேர்த்து மேலேயும் கிருபை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும் குடும்பம். அல்லேலூயா. கணவன் மனைவி 2 பேர்த்து மேலேயும் கிருபை இருந்தா, இப்ப கணவன் மேல மட்டும்தான் கிருபை, மனைவி மேல இல்ல அப்படின்னா என்ன பண்றது? மனைவி மேல மட்டும்தான் கிருபை, கணவன் மேல கிருபை இல்லை, என்ன பண்றது? இந்த ஆளை வெட்டி விட்டுடலாமா, தள்ளி விட்டுடலாமா, துரத்திடலாமா அப்படின்னு நினைச்சிருந்தா தேவன் நம்மளை குடும்பத்தை ஏற்படுத்த மாட்டார். அல்லேலூயா. பாருங்க, ஒரு குடும்பத்துல நம்ம 2 குடும்பத்தை மட்டும் பார்த்து நிறைவு செய்ய போறோம். ஒரு குடும்பத்துல ஒருத்தர் மேல கிருபையே இல்லைங்கிறத நமக்கு நல்லா காமிக்குது. ஆனா அந்த குடும்பம் எப்படி சூப்பரா ஆசீர்வதிக்கப்பட்டுச்சுங்கிறதா இன்னைக்கு செய்தி. அல்லேலூயா. பாருங்க, தேவ திட்டத்தின்படி ஒரு திருமணம் உண்டானா அங்க இருவர் மேலையும் கிருபை தங்கிடும். தேவ திட்டம் இல்லாத ஒரு திருமணம் நடந்துச்சுன்னா அங்கு ஒருத்தர் மேல மட்டும்தான் தேவ கிருபை இருக்குது அப்படின்னா அந்த குடும்பம் ஓரளவு ஓடி வரும். 2 பேர்த்து மேலையுமே தேவ திட்டம் இல்லைன்னா நிச்சயமா அந்த குடும்பம் பிரிஞ்சிடும். நிச்சயமா அந்த குடும்பம் பிரிஞ்சிடும். அல்லேலூயா. 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 பாருங்க, நோவாவின் குடும்பத்துல நோவா மீது மட்டும்தான் இருந்துச்சு. அந்த முழு குடும்பமும் பேலன்ஸ் ஆயிடுச்சா? முழு குடும்பமும் காப்பாற்றப்பட்டுச்சா? நோவா குடும்பத்துல எத்தனை பேரு? 8 பேர். 8 பேரும் பேழையில காப்பாற்றப்பட்டாங்களா? காப்பாற்றப்பட்டாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு நபர் மேல் வைக்கப்பட்ட அந்த தேவ கிருபை மீதி இருந்த 7 பேரை என்ன பண்ணுது? காப்பாற்றுகிறது. பேலன்ஸ்ட் ஆயிடும். பேலன்ஸ்ட் ஆயிடும். அல்லேலூயா. அதனால நீங்க இன்றைக்கு தேவனுடைய சமூகத்துக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்கள் ஒருவேளை உங்கள் வீட்டுக்கு நீங்க பிள்ளையா இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு நீங்க கணவனா இருக்கலாம், நீங்க மனைவியா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், பாட்டி தாத்தாவா இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். ஆனா என்ன இருக்கணும்? உங்கள்கிட்ட என்ன இருக்கணும்? கிருபை இருக்கணும். கிருபை எப்படி வாங்கணுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். நல்லா ஸ்தோத்தரித்து தேவனை பாடி ஆராதிக்கிறவங்களா இருந்தா உங்க மேல என்ன இருக்கும்? கிருபை இருக்கும். இதுக்கு மேல அதுக்கு விளக்கம் உங்களுக்கு தேவையில்லை. அப்போ அடுத்து நம்ம பார்க்கலாம். பாருங்க, 2 பேரிடத்திலும் கிருபை இல்லைன்னா அந்த குடும்பம் பிரிஞ்சு போயிருன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? வாசிங்க, எஸ்ராவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 11வது வசனம் 19வது வசனம். எஸ்ரா 10ஆம் அதிகாரம் 11வது வசனமும் 19வது வசனமும். எஸ்ராவின் காலத்துல என்ன நடந்துச்சு? இப்பொழுது நீங்கள் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அறிக்கையிட்டு அவருடைய பிரியத்தின்படியே செய்து தேசத்தின் ஜனங்களையும் மறு ஜாதியான ஸ்திரீகளையும் விட்டு விலகுங்கள் என்றான். புற ஜாதியான ஸ்திரீகளையும் விட்டு விலகுங்கள். ஆண்டவர் அன்றைக்கு எஸ்ராவின் மூலமாய் இந்த ஜனத்தை பரிசுத்தப்படுத்த நினைக்கும் பொழுது எஸ்ரா வந்து பார்த்தா இந்த எருசலேமில் இருந்த ஜனங்கள் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா புறஜாதி பெண்களை திருமணம் முடிச்சு வச்சிருந்தாங்க. அப்பதான் இந்த எஸ்ரா சொல்றாரு, நீங்க என்ன பண்ணணும்? அப்படிப்பட்ட புறஜாதி பெண்களை திருமணம் முடித்திருக்கிறவங்க உங்க மனைவியை நீங்க என்ன பண்ணிடணும்? அவங்க தேசத்துக்கு அனுப்பி விட்டு விட வேண்டும். மறு ஜாதியான ஸ்திரீகளையும் விட்டு விலகுங்கள் என்றான். 19வது வசனம் பாருங்க. இவர்கள்
தங்கள் ஸ்திரீகளை தள்ளிவிடுவோம் என்று கையடித்து கொடுத்து தாங்கள் குற்றவாளிகளானபடியினால் குற்ற நிவாரண பலியாக ஒரு ஆட்டுக்கடாவை செலுத்தினார்கள். ஆமென். இது பழைய ஏற்பாடு. இது பழைய ஏற்பாடு. ஏன் இதை எஸ்ரா செய்தார் என்றால், மறு ஜாதியான பெண்களை திருமணம் முடித்த அந்த பிள்ளைகள், அவங்களுக்கு பிள்ளைகள் பிறந்திருந்த பொழுது அவர்கள் வாயிலே அஸ்தரோத்தின் பாசை இருந்தது. அது தீட்டான காரியமாய் கண்டுபிடிக்கப்பட்டதினாலே மறு ஜாதியான பெண்களை எல்லாம் திருமணம் முடிச்சவங்களை அனுப்பிவிட்டாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே, புதிய ஏற்பாடு நம்முடைய புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்துவின் காலத்துக்கு அப்புறம் உண்டான சட்டம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, ஒருவேளை விசுவாசியா இருக்கிற நீ அவிசுவாசியா ஒருவனை நீ திருமணம் முடிச்சிருந்தா நீ என்ன பண்ணணும்னா, நீ ரட்சிக்கப்பட்டதுனால, ஒருவேளை 2 பேரும் திருமணம் முடிக்கும் போது ஆண்டவர் அறியாம இருந்து ஒருவர் ஏற்றுக்கொண்டு ஒருவர் ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் நீ தள்ளிவிட வேண்டிய அவசியம் இல்லை. நீ என்ன பண்ணலாம், அவங்க உன்னோடு சேர்ந்து வாழ விருப்பம் இருந்தால் நீங்க அவர்களோடு வாழலாம் என்பதை சட்டம் நமக்கு சொல்லுகிறது. தள்ளிவிட தேவையில்லை, நீங்கள் கூடி வாழலாம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இதை குறித்து நாம் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் நாம் அதை வாசிக்க முடிகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 13-14 வாசிங்க. 1 கொரிந்தியர் 7:13-14. அப்படியே ஒரு ஸ்திரீயினுடைய புருஷன் அவிசுவாசியா இருந்தும் அவளுடனே வாசமாயிருக்க அவனுக்கு சம்மதம் இருந்தால் அவள் அவனை தள்ளிவிடாதிருக்க கடவுள். ஆமா, மனைவி புருஷனை தள்ளிவிடக்கூடாது. அடுத்து பாருங்க 14. எண்ணத்தினால் எனில் அவிசுவாசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான், அவிசுவாசியான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள். இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாய் இருக்குமே, இப்பொழுதோ அவைகள் பரிசுத்தமாய் இருக்கிறது. பாத்தீங்களா? அவிசுவாசி, அதாவது ஒரு அவிசுவாசியான புருஷன் உங்களோட வாழணும்னு நினைச்சா நீங்க அவங்களோட வாழணும் தள்ளக்கூடாது. அவிசுவாசியான மனைவி உங்களோட வாழணும்னு நினைச்சா நீங்க அவங்கள என்ன பண்ணக்கூடாது, புருஷர்களை தள்ளிவிட கூடாது. இந்த சிக்கலே வராம இருக்கணும்னா வேதத்துக்கு கீழ்ப்படிந்து 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட பிரகாரம் அவிசுவாசியோடு விசுவாசிக்கு என்ன இருக்கக்கூடாது, பங்கு இருக்க கூடாது. இப்படி இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு வேதம் நம்மளை எச்சரிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் இதெல்லாம் சாத்தியமா? எவ்வளவு பக்தியான புருஷனுக்கும் ஒரு மோசமான மனைவி இருக்கதான் செய்யறாங்க. எவ்வளவு பக்தியான மனைவிக்கும் ஒரு மோசமான புருஷன் இருக்கதான் செய்யறாங்க. எவ்வளவு பக்தியான பேரண்ட்ஸுக்கும் ஒரு மோசமான பிள்ளைகள் இருக்கத்தான் செய்யறாங்க. எவ்வளவு பக்தியான பிள்ளைகளுக்கும் மோசமான பெற்றோர் இருக்கத்தான் செய்யறாங்க. இது எப்படி? இதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கெல்லாம் வேதம் சொல்லுகிறது, நம் தேவனையே சார்ந்து இருக்க கடவுள். அல்லேலூயா. யாரை ரட்சிப்பாரு யாரை ரட்சிக்க மாட்டாருங்கிறது நம்ம கையில் எதுவுமே இல்லை. அதே 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்துல நான் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்துல அங்க என்ன சொல்றாரு பாருங்க. 16வது வசனம். மனைவியானவளே, நீ உன் புருஷனை ரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும்? புருஷனே, நீ உன் மனைவியை ரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும்? தேவன் அவனவனுக்கு பகிர்ந்தது எப்படியோ கர்த்தர் அவனவனை அழைத்தது எப்படியோ அப்படியே அவனவன் நடக்க கடவன். எல்லா சபைகளிலேயும் இப்படியே திட்டம் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. ரட்சிப்பு என்பது தேவனுடைய கரத்தில் இருக்கு. யாரை தேவன் ரட்சிக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறாரோ அவர்களை என்ன பண்ணுவாரு, ரட்சிப்பார். ஒருவன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் பிரயாசப்பட்டா, என் தகப்பனோ தாயோ பிள்ளையோ மனைவியோ மகளோ மருமகனோ யாரோ குடும்பத்தின் நபர்களோ ரட்சிக்கப்பட்டு என் குடும்பத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்று நீங்கள் பிரயாசப்பட்டால் அந்த பிரயாசத்தை கர்த்தர் என்ன பண்ணுவார், கனம் பண்ணி அந்த குடும்பத்துல ரட்சிப்பை தேவன் என்ன பண்ணுவார், தருவார். நீங்கள் பிரயாசப்படாத பட்சத்துல தேவன் அங்கு என்ன பண்ண முடியாதுன்னா ரட்சிப்பை தர முடியாது. ஏனால் அந்த குடும்பத்தின் உத்தரவாதி நீங்கள் தான். அல்லேலூயா. கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம், பேரண்ட்ஸா இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம்.
அவங்க ரட்சிக்கப்படணும்னா அந்த குடும்ப நபர் தான் யாராவது ஒருவர் உத்தரவாதம் எடுக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுதும் நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போஸ்தலர் 16:31 படி கர்த்தர் அதை செய்வார். அல்லேலூயா. அதனால தான் நெகேமியா புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம், நம்முடைய அலங்கம் கட்டி எழுப்பப்படுவதற்கு, நம்முடைய குடும்பம் கட்டி எழுப்பப்படுவதற்கு நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஜாக்கிரதைப்படாத பட்சத்தில் அந்த காரியம் தானாய் ஒன்று என்ன பண்ணாது, நடைபெறாது. அல்லேலூயா. நம்மளை ரட்சிப்புகளை நடத்துறதுக்கு எத்தனை பேர் நடந்தாங்க, எத்தனை பேர் பேசிக்கிட்டே இருந்தாங்க, எத்தனை முறை நமக்கு சத்தியத்தை சொன்னாங்க, எத்தனை முறை நம்ம வீட்டுக்கு வந்தாங்க, எத்தனை முறை நம்ம அவங்கள திட்டி அனுப்பும் போது அவங்க கோவிச்சுக்காம இருந்தாங்க. இதெல்லாம் நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சு. அப்போ நான் இப்ப அடுத்த குடும்பத்துக்கு போக சொல்ல, உங்க குடும்பத்துக்கு நீங்க இன்வைட் பண்ணுங்க. உங்க குடும்பத்தை நீங்க கட்டி எழுப்புங்க. அது உங்க கையில இருக்கு. அல்லேலூயா. நம் யோபுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல நம் தெரிந்த வேத பகுதி, ஊஸ் தேசத்திலே பிரபலமான ஒரு தேவ மனிதன் இருந்தார். அவர் பேர் யோபு. அல்லேலூயா. அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். யோபுவை குறித்து எல்லாருக்கும் நல்லா தெரியும். அல்லேலூயா. 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல பார்க்கிறோம், யோபுவின் மனைவி எப்படி அப்படின்னு சொன்னா, அங்க யோபுவின் மனைவியின் குணம் எழுதி இருக்கு. மனைவி அவளை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றார். ஆமா, சும்மா செத்துருன்னு சொல்லியிருந்தா கூட அந்த அம்மாவுடைய குணம் என்னன்னு தெரிஞ்சிருக்காது. அந்த அம்மா என்ன சொல்லுது, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். நீ தேவனை திட்டு, நீ பேசு அப்படின்னா இந்த அம்மா ஏற்கனவே என்ன பண்ணிட்டு இருக்குது, பேசிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. யார? தேவன். இப்படி தேவனுக்கு எதிராய் செயல்படுகிற ஒரு மனைவி தான் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனாகிய யோபுவின் மனைவி. யோபுவின் மனைவி எப்படி? நித்தமும் தேவனை தூஷிக்கிற ஒரு மனைவி. யோபு எப்படி வாழ்ந்திருப்பான்னு நீங்க நினைச்சு பாருங்க. அவ்வளவும் தலையிலேருந்து கால் வரலும் பருக்கள், அது வேதனை, சாம்பல்ல உட்கார்ந்து ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு இருக்கிற இந்த யோபுவுக்கு மனைவி எப்படி? தூஷிக்கிற மனைவி. என்ன மனைவி? தூஷிக்கிற மனைவி. ஆனா இந்த யோபு பாருங்க எப்படிப்பட்டவராமா. 5வது வசனம் 1:5 படிங்களேன். 1:5. விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பிரசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின் படியேயும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு நாட்டில் எல்லாம் செய்து வருவான். பாருங்க, தன்னுடைய குடும்பத்தார் எங்கேயாவது தவறி தேவனுக்கு விரோதமான ஒரு செயலை செஞ்சிருவாங்களோன்னு பயந்து விருந்து நடக்கும் பொழுதெல்லாம் அவன் அதிகாலையில எழுந்து தன் பிள்ளைகளுக்காய் பாவ நிவாரணம் செய்கிற ஒரு பலி செலுத்துகிற ஒரு தகப்பன். யாரு? யோபு. தன் பிள்ளைகளுக்காக, தன் மனைவிக்காக தினமும் தேவ சமூகத்திலே நிற்கிற பலி செலுத்துகிற ஒரு உத்தமமான மனுஷன் தான் யாரு? யோபு. ஆனா யோபுக்கு மனைவி எப்படி? தூஷிக்கிற மனைவி. 10வது வசனம் பாருங்க, 2:10. அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் நாவினால் என்ன பண்ணல? பாவம் செய்யவில்லை. அல்லேலூயா. இந்த அம்மாவுக்கு பாதி மென்டல். இந்த அம்மா எப்படி சொல்லுவாங்கல்ல, நல்லா இருந்து எல்லாம் இழந்துட்டாங்கன்னா அப்படி ஆயிடுவாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? நல்லா வசதியா வாழ்ந்து எல்லாத்தையும் ஒரே நாள்ல இழந்து இந்த அம்மா தேவனோட சரியா உறவு இல்லாததுனால யோபு நிதானிச்சிட்டாரு. ஆனா யோபு மனைவியால என்ன பண்ண முடியல? நிதானிக்க முடியல. மென்டல் ஆயிடுச்சு. இப்படிப்பட்ட மனைவியோடு தான் யார் வாழ்றா?
யோபு வாழ்றார். எப்படி? அதுவும் வியாதியோடு. வியாதி, ஒரு புருஷன் வியாதியோடு இருக்கும்போது, அவனுக்கு பிள்ளையெல்லாம் செத்து போன போது யார் உதவியா இருக்க வேண்டியது? மனைவி. ஆனா மனைவி எப்படி இருக்காங்க? தூஷிக்கிறவளாய், பைத்தியம் பிடித்தவளா இருக்கா. இப்படிப்பட்ட மனைவியோடு யார் வாழ்றா? யோபு வாழ்றார். இப்ப நீங்க அப்படிலாம் கஷ்டப்படுறீங்களா? உங்க குடும்பத்தை கட்டி எழுப்புறதுக்கு நீங்க இப்படியெல்லாம் வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு வாழ்றீங்களா? உங்கள யாராவது? இல்லையே. நல்ல சொஸ்த புத்தி, சொஸ்த மனைவியோட தானே இருக்காங்க. அல்லேலூயா. ஏன் உங்களால் உங்கள் மனைவியை கட்டி எழுப்ப முடியாது? உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியாது? அல்லேலூயா. நல்ல தெளிந்த புத்தியோடு தானே பிள்ளைகள் இருக்காங்க, தெளிந்த புத்தியோடு தானே மனைவி இருக்காங்க, தெளிந்த புத்தியோடு தானே மகன் மருமகள் இருக்காங்க. ஏன் அவர்களை நீங்கள் உருவாக்க முடியாது? ஏன் அவர்களை நீங்கள் ரட்சிப்புக்குள் நடத்த முடியாது? ஆனா யோபு பாருங்க, 42ஆம் அதிகாரத்துல யோபு இதே மனைவியோடு வாழ்ந்து தன்னுடைய 10 பிள்ளைகளும் செத்து போன பிற்பாடு தேவன் அவனை நினைத்தருளும் பொழுது இன்னொரு மனைவியை கல்யாணம் முடிச்சதா யோபின் புத்தகம் தெரிவிக்கல. அதே மனைவி இடத்துலதான் அவனும் என்ன செய்தான்? மறுபடியும் 10 பிள்ளைகளை பெற்றெடுத்து அந்த பிள்ளைகளில் 3 பேர் சௌந்தரியமுள்ள குமாரத்திகளாய் இருந்ததாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. யோபின் சோதனை காலம் 6 மாசம்ங்கிறாங்க. அன்னவரில் இந்த அம்மா கொடுமையான அம்மாவோட தான் குடியிருந்திருக்கிறார். யாரு? யோபு. அதற்கு பின்பாக அவள் யோபு தன் மனைவியோடு வாழ்ந்ததை சரித்திரம் நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. 42:13 பார்த்தா அந்த மனைவியுடன் அவள் வாழ்ந்ததை, அவள் சரி பண்ணப்பட்டதை அங்கு வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. வாசிங்க 42:13. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற நபர் சரி செய்யப்படாமல் இருந்தால் அவர்களை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு உங்களுடைய. ஹல்லேலூயா. எனக்கென்ன நீங்க இருக்கக்கூடாது. அப்பனா உங்க குடும்பம் புரிஞ்சு. ஹல்லேலூயா. நீங்க பொறுப்பா இருக்கிறதை தேவன் பார்க்க வேண்டும். நீங்கள் பொறுப்பா இருக்கிறதை சாத்தான் பார்த்து வெட்கப்பட்டு போகும். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்காக நீங்க என்ன பண்ண வேண்டும்? உத்தரவாதம் எடுக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா பிரச்சனை இல்லை. ரட்சிக்கப்படாதவங்களுக்காக நீங்க என்ன பண்ண வேண்டும்? உத்தரவாதம் எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக நாம் வாசிக்கிறோம். இரண்டாவது ஒரு நபரை நாம் பார்க்கலாம். அபிகாயில். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல இருந்து வாசிச்சோம். அங்க 2வது வசனம், அந்த அபிகாயில் அம்மாவுடைய குணம் எழுதி இருக்கு. அவங்க மகா புத்திசாலி, ரூபவதி. அவங்க யாராமா? அவங்க யாராமா? மகா புத்திசாலி, ரூபவதி. வாசிங்க. மாகோனிலே ஒரு மனுஷன் இருந்தான். அவனுடைய தொழில்துறை கர்மேலில் இருந்தது. கர்மேலில் இருந்தது. அந்த மனுஷன் மகா பாரி குடிகாரனாய் இருந்தான். அவனுக்கு 3000 ஆடும் 1000 வெள்ள ஆடும் இருந்தது. அவன் அப்பொழுது கர்மேலில் தன் ஆடுகளை மயிர் கத்தரித்துக் கொண்டிருந்தான். அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும் பெயர். அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமாய் இருந்தாள். பாருங்க, நாபால் எப்படிப்பட்ட மனிதன் அப்படின்னு அங்க வசனம் சொல்லுகிறது. நாபாலுடைய குணம் அங்கு எழுதப்பட்டிருக்கு 25ல 14வது வசனம். 14வது வசனத்துல பார்த்தீங்கன்னா கடைசியா அவன் சீறினான் என்று சொல்லப்பட்டிருக்கு. கடைசி வேர்ட் சீறினான் அப்படின்னா பயங்கர கோபக்காரன் நாபால். அபிகாயிலுடைய புருஷன் தான் நாபால். நல்ல பணக்காரன், நல்ல ஆடு மாடு வைத்திருந்த செல்வ சீமா, நல்ல பணக்காரன். ஆனா அவன் குணம் எப்படின்னா பயங்கர கோபக்காரன், பயங்கர கோபக்காரன். இன்னொன்னு எழுதப்பட்டிருக்கிறது 17ல கடைசியா பின்னாடி எழுதப்பட்டிருக்கிறது, அவன் எப்படி பண்ண? பேலியாளின் மகன். அவன் ஒரு பிசாசின் மகன். அபிகாயிலுடைய குணம் என்ன? ரொம்ப நல்ல குணம், அழகான ரூபம் உடையவங்க. அது மாத்திரமல்ல, அவங்க மகா புத்திசாலியானவங்க. ஆனா புருஷன் யாரு? கோவக்காரன். அப்புறம் வேலியாளின் மகன், குணமே இல்லாத. எப்ப சண்டை போடுவான், எப்ப வீட்டுக்குள்ள கலகம் நடக்கும்னு தெரியவே தெரியாது. யாரும் அவங்க வீட்டுக்கு எதேச்சும் என்ன பண்ண முடியாது, போய்விட முடியாது. அல்லேலூயா. குணம் இருக்கிறவங்க வீட்டுக்கு தான் எல்லாரும் வந்து போவாங்க. குணமே இல்லாதவங்க வீட்டுக்கு யாராவது வருவாங்க?
வருவாங்க. இவருடைய குணம் பாருங்க, சீருகிறார், எப்ப பார்த்தாலும் சண்டை போடுறார். இப்ப என்ன நடக்குதுன்னா, ஒரு நாள் இந்த குடும்பத்துல ஒரு பெரிய விழா நடக்குது. என்ன விழா? இவர் நிறைய ஆடு வைத்திருந்ததுனால மயிர் கத்தரிக்கிற அந்த நாட்கள்ல இவங்க பண்டிகை போல தன் வேலையாட்களுக்கெல்லாம் நல்ல விருந்து சமைச்சு அந்த மயிர் கத்தரிக்கிறாங்களா, அது ஒரு அவங்களுக்கு ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு முதல் ஈடுகிற ஒரு நாள், அறுவடை மாதிரி. இந்த மயிரை கொண்டு போய் நல்ல விலைக்கு விற்கலாம். அதனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இஸ்ரவேல்ல இருக்கிற இப்படிப்பட்ட மேய்ப்பர்கள் எல்லாம் மயிர் கத்தரிக்கிறதை ஒரு விழாவாக கொண்டாடி அதில் நிறைய விருந்து செய்து வேலைக்காரர்களுக்கெல்லாம் கொடுப்பது வழக்கம். அப்படித்தான் இந்த அபிகாயில் நாபால் வீட்டில் அன்றைக்கு விருந்து. இதை கேள்விப்பட்ட தாவீது சொல்றாரு, இன்னைக்கு நாபால் வீட்டுக்கு போங்க, நம்ம இடத்துல இருக்கிற வேலைக்காரர்களுக்கெல்லாம் ஏதாவது சாப்பாடு கொடுப்பாங்க, நீங்க வாங்கிட்டு வாங்கன்னு தாவீது தன் வேலையாட்களை எங்க அனுப்புறாரு? நாபால் வீட்டுக்கு அனுப்பி இருக்கிறார். ஏன் உரிமையாக தாவீது தன் வேலையாட்களை நாபால் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்றால், இவர்கள் காட்டிலே இவர்கள் எல்லாம் ஒன்றாய் இருந்த பொழுது நாபாலின் ஆடுகளை எல்லாம் இந்த தாவீதின் மேய்ப்பர்கள் பராமரிச்சிருக்கிறாங்க. அவங்க சொத்தாக சொல்லப்பட்ட இந்த ஆடு மாடுகள் தாவீதின் வேலையாட்களால் பத்திரமாக பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அதனால ஏதோ ஒரு கடமைப்பட்டு இருக்கிறதுனால் இந்த நாபால் நமக்கு உதவி செய்வான், ஒரு ஆகாரம் கொடுப்பான் என்று நம்பி தாவீது வேலையாட்களை நாபால் வீட்டுக்கு அனுப்புற. அப்படி போனா அந்த நாபால் என்ன சொன்னார் பாருங்க, பயங்கரமான வார்த்தைகள். அதுதான் அங்க கடைசியா நான் வாசிச்சோம் 14. அவன் சீறினார் என்று. அப்பொழுது வேலைக்காரரில் ஒருவன் நாபாலுடைய மனைவியாகிய அபிகாயிலை நோக்கி, இதோ நம்முடைய எஜமானுடைய சுக செய்தி விசாரிக்க தாவீது வனாந்திரத்திலிருந்து ஆட்களை அனுப்பினான், அவர்கள் பேரில் அவர் சீறினார். இவங்க வந்து அந்த ஆகாரம் கேட்க வந்த பொழுது நல்ல பதிலே சொல்லல. என்ன சொல்லி அனுப்புறாங்க? திட்டி அனுப்பிவிட்ட. தாவீது யார் தெரியுமா? வருங்காலத்தின் இஸ்ரவேலின் ராஜா. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இவருக்கு தாவீதுக்கு பயங்கர கோபம் வருது. ஆட்களை எல்லாம் திரட்டிக்கிட்டு என்ன பண்றாரு? தாவீது நாபாலை கொல்லும்படி போகிறார். அல்லேலூயா. ஆனா நீங்க கவனிங்க, பெண்களே நீங்க கவனிங்க, இந்த அபிகாயிலுக்கு இந்த செய்தி சொல்லப்படுகிறது. 25ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல இந்த செய்தி அபிகாயிலுக்கு சொல்லப்படுகிறது. அப்போ அந்த அம்மா என்ன செய்து பாருங்க. அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்களையும், தீவிரமாய் கவனிங்க, நமக்கு ஒரு ஆபத்து வருதுன்னா நாம் தீவிரமாய் தேவனை சந்திக்க போகணும். நாம் தீவிரமாய் இந்த அபிகாயிலை போல புத்திமானாய் நாம் தேவனிடத்துக்கு போகணும். இந்த அம்மா தாவீதை சந்திக்க புறப்படுது. எப்படி போகுது பாருங்க. 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சை ரசத்தையும், சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும், 5 படி வறுத்த பயிற்றையும், வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை குலைகளையும், வற்றலான 200 அத்திப்பழ அடைகளையும் எடுத்து கழுதைகள் மேல் ஏற்றி என் வேலைக்காரரை பார்த்து, நீங்கள் எனக்கு முன்னே போங்கள், இதோ நான் உங்கள் பின்னே வருகிறேன் என்று சொல்லி அனுப்பினாள். தன் புருஷனாகிய நாபாலுக்கு அதை அறிவிக்கவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப இந்த நாபாலுக்கு இதை தெரிவிக்கல. தன் புருஷன் புத்திமானா இருந்தா தெரிவிச்சிருப்பார் அபிகாயிலு. தன் புருஷன் யாரு இல்ல? புத்திமான் இல்ல. கர்த்தருக்கு கொடுப்பதுல ஆசீர்வாதங்கிறது தன் புருஷனுக்கு என்ன கிடையாது? புத்தி கிடையாது. தாவீதுக்கு கொடுத்தா தாவீது ஒரு நாள் நினைச்சு பார்த்து அவன் அரசாட்சிக்கு வரும்போது நம்மளை நினைப்பாங்கிற புத்தி இல்ல நாபாலுக்கு. வந்தவனுக்கு சாப்பாடு கொடுக்காம வேலையாட்களை அடிச்சு பத்தி என்ன பண்ணிட்டான்? அனுப்பி விட்டான். ஆனா இந்த அபிகாயிலோ ஞானமாய் தன்னை காப்பாற்றின அந்த தாவீதுக்கு, தன் சேனைக்கு, தாவீதின் சேனைக்கு அழகா சாப்பாடு எல்லாம் எடுத்துக்கிட்டு என்ன பண்றாரு? போறார். ஒரு ஆண் செய்ய முடியாததை, செய்யாததை ஒரு பெண்ணாகிய அபிகாயில் ஞானமாய் தன் குடும்பத்தை காப்பாற்றும்படி இவன் என்ன செய்யறான்? அந்த காணிக்கை எடுத்துக்கிட்டு தாவீதை எதிர்கொண்டு போறான். ஹல்லேலூயா. வேலைக்காரரை முன்னாடி அனுப்பிட்டு முன்னாடி அபிகாயில் போறான். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நம்முடைய குடும்பத்தை கட்டி எழுப்புவதுல ஒருவேளை ஆணுக்கு புத்தி இல்ல, பெண்களை நீங்க உசாரா இருந்து உங்க குடும்பத்தை கட்டி எழுப்புங்க. ஒருவேளை பெண்களுக்கு புத்தி இல்ல, ஆண்களே நீங்க உசாரா இருந்து உங்க குடும்பத்தை நீங்க என்ன பண்ணுங்க? கட்டி எழுப்புங்க. தேவன் எல்லா வீடுகளிலும் ஒரு ஆண் புத்தியினமா இருந்தா ஒரு பெண் புத்தியா தான் வச்சிருப்பார். ஒரு பெண் புத்தியினமா வச்சிருந்தா ஒரு ஆணை புத்திமான வச்சிருப்பார். அல்லேலூயா. ரெண்டையும் இப்படிதான் இணைப்பார். அல்லேலூயா.
ஏன்னா ரெண்டையும் சரியா இணைச்சா நம்மளுக்கு அடிதடி போட்டு பிரிஞ்சு போயிடும். ரெண்டையும் முட்டாளா படிச்சா ஏமாந்து போயிடும். அதனால ஒன்னை இப்படி ஒன்னு அப்படிதான் என்ன பண்ணுவாரு, படைச்சிருப்பார். அல்லேலூயா, இணைச்சிருப்பார். அதை நீங்க தான் புரிந்து கொண்டு எதை செய்ய வேண்டுமோ அதை உங்கள் குடும்பத்துக்காக நீங்க என்ன பண்ணணும், செய்யணும். உங்க குடும்பத்துக்காக நீங்களே செயல்படலைன்னா யார் வந்து செயல்படுவா? அபிகாயில் தன் குடும்பத்தை காப்பாற்ற நாபால் புடிச்சு வெறுத்து படுத்துட்டு இருக்கிறான். ஆனா இந்த அம்மா கிளம்பிடுச்சு, எல்லாத்தையும் மூட்டை கட்டிக்கிட்டு. வந்த தாவீது எல்லாத்தையும் வெட்டி வீழ்த்திடுவான். வரும்போதே சொல்றான், சுவர்ல நீர் விடுகிற நாய் முதல்ல நான் கொல்லாம வரமாட்டேன்னு வரோம். அவ்வளவு கோபத்தோடு வருகிற இந்த தாவீதை எதிர்கொண்டு போக சும்மா போன கதையாகுமா? பரிவாரங்களோடு பதார்த்தங்களோடு எங்க போறாரு? அபிகாயில் தாவீதை சந்திக்க போகிறாள். புத்திமாளாய் கத்தரங்கே அபிகாயில் நடந்து கொண்டதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. தாவீதுடைய கோபம் பாருங்க, 22வது வசனம். அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் சுவரில் நீர் விடும் ஒரு நாய் முதலாய் பொழுது விடியும் மட்டும் நான் உயிரோடு வைத்தாள். தேவன் தாவீதின் சத்துருக்களுக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவுள் என்று சொல்லிட்டு தான் வரான் தீவிரமா. ஆனா அபிகாயிலோ எப்படி போறாங்க? தீவிரமாய் போறாங்க, காணிக்கை எடுத்துக்கிட்டு. தாவீதை பார்த்த உடனே கழுதையை விட்டு கீழே இறங்கி, இந்த அபிகாயில் புத்திமானாய் செயல் செய்தது மாத்திரமல்ல, புத்திமானாய் பேசினாள். அல்லேலூயா. புத்தி உள்ளவளாய் பேசினாள். அல்லேலூயா. நிறைய குடும்பத்தில் நம்ம புத்தியாவே செயல்படவும் மாட்டோம், புத்தியா பேசவும் மாட்டோம். ஏன்னா இந்த அபிகாயில் வாழ்க்கையில பாருங்க, புத்தியா செயல்பட்டா, புத்தியாய் பேசினாள். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகர் தங்களுடைய வாழ்க்கையை செயல்ல இடிக்கிறோம், இல்லைன்னா வார்த்தையில இடிக்கிறோம். நம்ம செயல்ல இடிச்சிட்டு வார்த்தையில போய் கட்ட முடியாது. அல்லேலூயா. வார்த்தையில இடிச்சிட்டு செயல்ல கட்டலாம்னு நினைக்க கூடாது, நம்ம தவறிடும். ரெண்டையுமே சரியா செய்யுங்க, சரியா பேசுங்க, சரியா செயல்படுங்க, நல்லா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அம்மா எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு தாவீதை எதிர்கொண்டு சொல்லுது. என்ன சொல்லுது பாருங்க, 25வது வசனம். என் ஆண்டவனாகிய நீர் நாபால் என்னும் இந்த பேலியாளின் மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அவன் பெயர் நாபால். அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது. உமது அடியாளாகிய நானோ என் ஆண்டவன் அனுப்பின வாலிபரை காணவில்லை. இப்பொழுதும் என் ஆண்டவனே, நீர் ரத்தம் சிந்த வரவும் உம்முடைய கையை நீதியை சரிகட்டவும் கர்த்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்லுகிறேன். இப்பொழுதும் உம்முடைய சத்துருக்களும் என் ஆண்டவனுக்கு விரோதமாக பொல்லாப்பத்தை எடுக்கிறவர்களும் நாபாலை போல ஆக கடவர்கள். போதும், கீழே வாசிக்கலாம். இந்த அம்மா சொல்லுது, அவன் பேரு நாபால், அவனுக்கு கொஞ்சம் பைத்தியமும் இருக்குது. அங்க யோபுடைய மனைவிக்கு கொஞ்சம் என்ன இருந்துச்சு? பைத்தியம். பாருங்க, பைத்தியக்கார மனைவியோட யோபு வந்து பேர் வாங்கிட்டாரு. பைத்தியக்கார புருஷனோட அபிகாயில் வந்து அபிகாயில் என்ன வாங்கிட்டாங்க? பேர் வாங்கிட்டாங்க. அல்லேலூயா. நம்ம இப்படி யாராவது பைத்தியக்காரங்களோட வாழ்ந்துட்டு இருக்கோமா? இல்ல இல்ல. ஏன் குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியாது? ஏன் முடியாது? அம்மா சொல்லுது, நீங்க ரத்தம் சிந்தக்கூடாது. நீ வருங்காலத்துல ராஜாவாக போகிறீங்க, நீங்க என்ன பண்ணக்கூடாது? ரத்தம் சிந்த கூடாது. கீழே 32வது வசனத்துல அந்த அம்மா சொல்லுது, தாவீது சொல்றாரு, உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கவனிங்க, இந்த வார்த்தையை நாபால் தான் சொல்லி இருக்கணும். ஏன் தெரியுமா? உன்ன மாதிரி ஒரு மனைவி கிடைச்சதுக்கு நான் ரொம்ப பாக்கியசாலின்னு யார் சொல்லி இருக்கணும்? நாபால் புருஷன் சொல்லி இருக்கணும். ஆனா தாவீது சொல்றாரு, ஆண்டவர் எனக்கு தயவு பண்ணி உன்னை இன்னைக்கு என்னை சந்திக்க வச்சாரு, அவருக்கு என்னது? ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஞானமாய் செய்யணும், ஞானமாய் பேசினா கர்த்தர் நம்மளை இந்த பூமியில நம்முடைய குடும்பத்துல ஒரு உறுப்பினரா வைத்திருக்கிறதுக்காக தேவன் சந்தோஷப்படுவார். அல்லேலூயா. இப்படி எதிரி கூட சந்தோஷப்படுவான். நல்ல வேளை அந்த அம்மா கொஞ்சம் 2 வார்த்தை பேசிச்சு, இல்லைன்னா முடிச்சு கட்டிடலாம் நினைச்சேங்கிற மாதிரிலாம் என்ன பண்றாங்க, சொல்லுறாங்க. அல்லேலூயா. கடன் வாங்கிட்டு எப்படி பேசக்கூடாதோ அப்படி பேசுவோம், கடன் கொடுத்து.
இல்ல டென்ஷன் ஆகும், தவிப்பாங்க, சாபம் விடுவாங்க. அப்படியெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நடந்துக்க கூடாது. அல்லேலூயா. இந்த அம்மாவை புருஷன் நாபால் பாராட்டல, ஆனா வருங்கால இஸ்ரவேலின் ராஜாவாகிய தாவீது என்ன பண்றாரு, பாராட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ மட்டும் என்னை சந்திக்கலைன்னா நான் இந்நேரம் என்ன பண்ணிருப்பேன், ரத்தம் சிந்தி இருப்பேன். உன்னை சந்திக்க வச்ச என் தேவனுக்கு என்னது ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, அந்த அம்மாவை ஆசீர்வதிக்கிறார். பாருங்க அடுத்த வசனத்துல பாருங்க, நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக, ரத்தம் சிந்த வராதபடிக்கும் என் கையே பழி வாங்காதபடிக்கும் நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடினால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, கொல்ல வந்தவன், வெட்ட வந்தவன் தாவீது என்ன செய்யறாரு, ஆசீர்வதிச்சுட்டு வாங்கிக்கிட்டு போயிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தை, ஒருவேளை நம்முடைய வீட்டார் நபர்கள் ஞானம் இல்லாம எங்கேயாவது இடிக்கிறாங்கன்னா, நம்ம தான் ஞானமா இருந்து உரிமையா இருந்து நம்ம குடும்பத்தை என்ன பண்ணணும், கட்டி எழுப்பணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இவ செஞ்ச எதையுமே நாபாலுக்கு சொல்லவே இல்லை. இவ சேனம் கட்டிக்கிட்டு போனது, வீட்டுல இருந்து பதார்த்தத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு போனது, எதையுமே சொல்லல. சொல்லாமே விட்டுட்டாளா அப்படின்னு கேட்டா இல்ல. நைட் அவன் குடிச்சு வெறிச்சிருந்ததுனால விடிஞ்சு காலையில சொல்றான், நான் இது மாதிரி தாவீதுக்கு இதையெல்லாம் கொண்டுட்டு போனேன். இவரை கேட்ட உடனே நாபால் இருதயம் கல்லு மாதிரி ஆயிடுச்சான். நாபால் இருதயம் என்ன ஆயிடுச்சு, கல்லாயிடுச்சு. ஏன்னா அவன் இருதயத்துல என்ன இல்லைன்னா மன விருத்தி இல்லை, கொடுக்கிற தயால எண்ணெய் இல்லை. இதை கேட்டு 10 நாள் தான் உயிரோடு இருந்து நாபால் செத்து போனதா வசனம் சொல்லுது. அல்லேலூயா. 10 நாள்ல சாக போற இந்த நாபாலுக்கு கொஞ்சம் கூட என்ன இல்லைன்னா தயால குணம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பாருங்க, இப்படிப்பட்ட புருஷனோடு வாழ்ந்தும் தன் குடும்பத்தை அபிகாயில் நடத்தி கட்டி எழுப்பி சத்திரிவின் கைக்கு விலக்கி தன்னை காத்து தன் குடும்பத்தை ஆசீர்வாதமா நடத்தி இருக்கான். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல பெண்கள் நம்ம உஷாரா இருக்கணும். ஒருவேளை நம்ம குடும்ப நபர்கள் யாராவது எங்கேயாவது தவறு செஞ்சா கூட அதை நீங்கள் எப்படி சரி செய்ய வேண்டுமோ அப்படி சரி செய்து உங்கள் குடும்பத்தை நீங்க என்ன பண்ணணும், கட்டி எழுப்பணும். அல்லேலூயா, அல்லேலூயா. மனைவி எவ்வளவோ புத்தீனமா நடந்துக்கிறா. யோபு மனைவியை போல அவள் பாதி பைத்தியமா இருக்கிறா. நான் எப்படி இந்த குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியும் நீங்க நினைக்கலாம். கர்த்தர் யோபுவை நமக்கு மாதிரியா வச்சிருக்கிறார். அந்த அம்மா தேவனையே தூசிக்க சொல்லுச்சு, ஆனா தேவனை தூசிக்காதபடி, மனைவியோட ஆலோசனை கேட்காதபடி தேவனை நம்பி தேவனோடு வாழ்ந்து அதே மனைவியிடத்துல மறுபடியும் 10 பிள்ளைகளை பெற்று தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட யோபுவை போல உங்களாலையும் வாழ முடியும். அல்லேலூயா. நீங்க குடும்ப நபர்கள் யார் எங்க தவறு செய்தாலும் அதை குடும்பத்தில் இருக்கிற யாராவது ஒரு கிருபை பெற்றவங்க நீங்க அதை சரி பண்ண பழகுங்க. அல்லேலூயா. நீங்க சரி பண்ணுனீங்கன்னா உங்க குடும்பம் என்ன பண்ணப்படும், ஆசீர்வதிக்கப்படும். எல்லாமே எல்லா நேரத்திலும் சரியா நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா நாம் தான் எல்லாவற்றையும் சரி செய்ய வேண்டிய பொறுப்புல இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நம்ம ஐயோ என் வாழ்க்கை இப்படி இருக்கு கிடையாது. அது உங்களால் சரி செய்யப்படும்படி உங்க கரத்துல அது கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அது நீங்க ஆண்களா இருக்கலாம், பெண்களா இருக்கலாம், நீங்க பெற்றோரா ஒருவேளை இருக்கலாம். உங்க பிள்ளை தவறு செய்யலாம், அவனுக்கு வர வேண்டிய காரியங்கள் தீமையா முடியலாம். அதை எப்படி சரி செய்யணுமோ எல்லாத்துக்கும் வேதத்துல என்ன இருக்கிறது, ஆதாரங்கள். உங்க பிள்ளைங்க தவறு செய்யறாங்களா, பொருத்தனை பண்ணி என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இடைவிடாம ஜெபம் பண்ணுங்க. நல்ல உற்சாகமா என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்க பெற்றோர் மனம் திரும்பாம இருக்கிறாங்களா, பெற்றோர்களுக்கான ரட்சிப்புக்கான காரியங்களுக்காக நீங்க பிள்ளைகள் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நல்ல காரியங்களை என்ன பண்ணுங்க, தான தர்மங்களை செய்யுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை என்ன பண்ணுவார், நினைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால ஆதி பிதாக்கள் எல்லாம் தன் பிள்ளைகளை வைத்து கொண்டு என்ன செய்தாங்க, தகன பலி செலுத்தினாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்காக அப்படி பலி செலுத்தும் பொழுது சங்கீதம் 20 வாசிக்கிறோம், நீ செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைவு கூர்ந்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. அவர் உமது மனவிருப்பத்தின்படி தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராகன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எல்லாவற்றிற்கும் வேதாகமத்தில் வழிமுறைகள் இருக்கிறது, நம்ம அதை செய்ய வேண்டும். அல்லேலூயா. வேதத்துல நம்ம
சொல்லப்பட்ட இந்த ஆலோசனைப்படி நம்ம வாழ்வோம். குடும்பத்துல நம்ம இப்படி இருக்கணும். இப்படி எல்லாம் இருக்க கூடாத, குடும்பத்துல இருக்க கூடாத 2 காரியம். ஒன்று, குடும்பத்துல நமக்கு என்ன இருக்கணும், இருக்கக்கூடாத ஒன்று, இருக்கக்கூடிய 2. இருக்கக்கூடாத ஒன்று என்ன அப்படின்னா, நீதிமொழிகள் 18:1 பாருங்க. பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான், எல்லா ஞானத்திலும் தலையிட்டுக் கொள்கிறான். நீதிமொழிகள் 18:1 சொல்லப்படுது பிரிந்து போக கூட. பிரிந்து போகுது யாரு? கணவனா மனைவியா அப்படின்னு நீங்க கேட்கலாம். பிரிந்து போக கூடாது என்று எழுதப்பட்டது பெண்களுக்கே, பெண்களுக்கு தான் இருக்கு. ஆனா ஊனா அம்மா வீட்டுக்கு ஓடுற முதல் டிக்கெட் யார் தான்? பெண்கள் தான். அதனாலதான் பிரிந்து போக கூடாது என்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. அது பெண்களுக்கு தான் எழுதப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 7:10. இங்க இருந்து அம்மா மாதிரிலாம் என்னை கோமா பார்த்துட்டு இருக்கிறாங்க. வாசிங்க 1 கொரிந்தியர் 7:10. மனைவி விவாகம் பண்ணிக்கொண்டவர்களும் நான் அல்ல, கர்த்தரே கட்டளையிடுகிறதாவது, மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போக கூடாது. மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போக கூடாது, தள்ளிவிடக் கூடாது. இது யார் அப்படின்னா ஆண்கள். மனைவியை என்ன பண்ணக்கூடாது? தள்ளிவிடக் கூடாது. நீங்க மத்தேயு 19ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்துல இயேசு சொல்லுகிறார், உன் மனைவியை நீ என்ன பண்ணக்கூடாது? தள்ளிவிடக் கூடாது. மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போக கூடாது, புருஷனானவன் தன் மனைவியை தள்ளிவிடக் கூடாது. இது 2 குடும்பத்துல என்ன பண்ணக்கூடாது? இருக்க கூடாது, இருக்க கூடாது. இருக்க வேண்டியது என்ன? அந்த வாசிக்கலாம். மத்தேயு 13:19. அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவி எந்த முகாந்திரத்தினாலாகிலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போக கூடாது. இருக்க வேண்டிய குணம், குடும்பத்துல இருக்க வேண்டிய குணம் என்னன்னா, 1 பேதுரு 3:7 நான் வாசிக்கிறோம். அங்கு விவேகம் என்ற வார்த்தை இருக்கிறது. விவேகம். குடும்பத்துல கணவனுக்கும் மனைவிக்கும் என்ன இருக்கணும்னா விவேகம் இருக்கணும். உங்க புருஷன் எப்படிங்கிறது மனைவிக்கு தெரிஞ்சிருக்கணும், உங்க மனைவி எப்படிங்கிறது புருஷனுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுதான் விவேகம். அப்படி இருந்து எதை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போகணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா அங்கே கர்த்தர் என்ன செய்வார் அப்படின்னா, உங்களுடைய விவேகத்தை பார்த்து 3:7 பாருங்க. அந்தபடி புருஷர்களே, மனைவியானவர் பலவீன பாண்டமா இருக்கிறபடினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு உங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து அவர்கள் உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். புருஷன் மனைவிக்கு செய்யணுங்கிற இடத்துல விவேகத்தை சொல்றார். அதேதான் மனைவியும். புருஷன் ஒருவேளை பலவீனமா இருக்கிறாருன்னா அதை எங்க சரி பண்ணி நம்ம கொண்டு வர வேண்டுமோ அதை விவேகமாய் செய்து நம்ம என்ன பண்ணணும்? புருஷனை ஆதாயப்படுத்தணும். எபேசியர் 5:33 சொல்லப்பட்டிருக்கிறது, புருஷனிடத்துல அன்பு இருக்கணும், மனைவியின் இடத்துல கீழ்ப்படுதல் இருக்கணும். புருஷனிடத்துல என்ன இருக்கணும்? அன்பு இருக்கணும், மனைவி இடத்துல என்ன இருக்கணும்? கீழ்ப்படிதல் இருக்கணும். இது இருக்க வேண்டிய குணம் எங்க? குடும்பத்துல. அல்லேலூயா. குடும்பத்துல இருக்கிறேன்னு சொல்றவங்கலாம் சத்தமே வரமாட்டேங்குது. இப்போ உங்களுக்கு என்ன இருக்குன்னா விவேகம் இருக்கணும், அன்பு இருக்கணும், கீழ்ப்படிதல் இருக்கணும். அல்லேலூயா. ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, முதல்ல அன்பு செலுத்துறதா கீழ்ப்படியறதா? இவங்க சொல்லுவாங்க அவங்க கீழ்ப்படிஞ்சா நாங்க அன்பு செலுத்துறோம், இவங்க சொல்லுவாங்க அவங்க அன்பு செலுத்தினா நாங்க கீழ்ப்படிவோம். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, ஆதியாகமத்துல புருஷனுக்காகத்தான், ஆதாமுக்காகத்தான் ஏவாளை என்ன பண்ணாரு? சிருஷ்டித்தார். அப்ப யார் ஃபர்ஸ்ட்? யார் ஃபர்ஸ்ட்? ஆதாம். ஆதாம் தான் யாரு? முதலில் உருவாக்கப்பட்டவர். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 7வது வசனமா 9வது வசனமா அங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. 11ஆம் அதிகாரம் 9வது வசனம். புருஷன் ஸ்திரீக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன், புருஷன் ஸ்திரீக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனுக்காக ஸ்திரீயே புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவள். யார் இங்க ஃபர்ஸ்ட்?
ஆதாம். இப்ப யார் முதல்ல அன்பு கூறணும்? புருஷன். அல்லேலூயா. புருஷன். அப்படிதான் வசனம் சொல்லுது. அல்லேலூயா. உங்களுக்காகத்தான் இங்க உருவாக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்காகத்தான் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்ப முதல்ல யார் அன்பு கூறணும்? புருஷன். கீழ்ப்படிஞ்சா நான் அன்பு கூறுவேன்ல, அந்த கதையெல்லாம் பேசக்கூடாது. நீங்க அன்பு கூறணும், அவங்க கீழ்ப்படிவாங்க. அதனால புருஷனுக்காகத்தான் யார் உண்டாக்கப்பட்டா? ஸ்திரீ உண்டாக்கப்பட்டா. அதனால நீங்க முதல்ல அன்பு கூறுங்க, இவங்க என்ன பண்ணுவாங்க? தானா கீழ்ப்படிவாங்க. அதனால யார் முதல்ல அப்படிங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை. நீங்க தான் முதல்ல அன்பு பாராட்ட வேண்டும். அல்லேலூயா. அதனால இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தை நம்ம கட்டி எழுப்போம். கர்த்தர் நாளைக்கு நமக்கு ஜெயத்தை நம்முடைய வாழ்க்கையில, கிறிஸ்தவ வாழ்க்கையில நமக்கு தேவன் அருளி செய்ய இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம், ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, இன்றைக்கும் எங்கள் பிள்ளைகளோடு நீங்க பேசின சத்தியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, குடும்பமாக நீங்க ஏற்படுத்தி இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த குடும்பத்துல ஆண்டவரே மனைவி ஆண்டவரே வாழ்க்கையில குறைவு இருக்கலாம், கணவனுடைய வாழ்க்கையில குறைவு இருக்கலாம். ஆனால் மனைவி ஆண்டவரே கணவனுடைய குறைவே பார்க்காதபடி, கணவன் மனைவியினுடைய குறைவே பார்க்காதபடி எல்லாவற்றையும் அன்றைய கிருபையினாலே என் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த கிருபையினாலே என் குடும்பத்தை நான் கட்டி எழுப்புவேன் என்று புத்திமானாய் புருஷனும் புத்திமானாய் ஸ்திரீகளும் நடந்து கொள்ள கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்க அப்பா. ஆண்டவரே, யாரும் யாரையும் குறை சொல்லி கொண்டு இருப்பதினாலே குடும்பம் கட்டப்பட முடியாது. அது என்னென்ன காரியங்களிலே சரி செய்யப்பட வேண்டுமோ அதை இருவரும் செய்ய நீங்க உதவி செய்யுங்கப்பா. பெற்றோர்களுக்கு ஆண்டவரே பிள்ளைகளும், பிள்ளைகளுக்கு பெற்றோர்களும் ஆண்டவரே கர்த்தாவே கிருபையை கர்த்தாவே நிலைத்திருந்து உதவி செய்கிறவர்களாய் நீங்க மாற்றுங்க. எப்படியாகிலும் எங்கள் தேவனுடைய பிள்ளைகளுடைய குடும்பம் உம்முடைய நாமத்தினாலே கட்டி எழுப்பப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. குறைவில்லாத மனுஷர்கள் இந்த உலகத்துல ஒருவரும் இல்லை ஆண்டவரே. ஆனால் குறைவை எப்படி சரி செய்வது என்ற ஞானத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய வேதம் அதை எங்களுக்கு தெளிவாய் போதிக்கிறதுக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போகக்கூடாது, புருஷனானவன் தன் மனைவியை தள்ளிவிடக் கூடாது. அப்பா, நீங்க சொன்ன நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாவற்றிலும் விவேகமாய் நடந்து என்று சொல்லப்பட்ட பிரகாரம் எங்கள் கர்த்தாவே குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபரும் குடும்ப நபர்களிடத்தில் விவேகமாய் நடந்து கொள்ள நீங்க உதவி செய்யுங்கப்பா. புருஷனானவன் தன் மனைவியிடத்தில் அன்பு கூறவும், மனைவியானவள் தன் புருஷனுக்கு கீழ்ப்படியவும் என் தேவன் இவர்களுக்கு ஞானத்தை, அறிவை, விவேகத்தை கர்த்தர் கொடுத்து குடும்பத்தை கட்டி எழுப்ப நீங்க உதவி செய்வீராக. இதில் குறைவுபட்டிருக்கிற எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் நீங்க சரி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வரும் நாட்களில் எங்கள் பிள்ளைகளுடைய குடும்பம் எல்லாம் அன்பினால் கட்டப்பட்டு வர, அன்றை கீழ்ப்படிதலினால் கட்டப்பட்டு வர, விவேகத்தினால் குடும்பம் கட்டி எழுப்பப்பட நீங்க உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உம்முடைய சன்னிதானத்துல வரும் பொழுது ஒரு நாளும் குறைவுபட்டவர்களாய் அல்ல, எங்கள் குடும்பத்தை குறைவின் மத்தியிலும் கட்டி எழுப்பினவர்களாய் நிற்க நீங்க உதவி செய்யுங்க அப்பா. யாரும் பிரிந்து போகாதபடி, தள்ளி விடாதபடி ஜாக்கிரதைப்பட கர்த்தர் நீங்க உதவி செய்வீராக. உங்க வல்ல நாம மகிமைப்படட்டும். நீ பெரிய காரியங்களை செய்வீராக. இடிக்கப்பட்ட எல்லா அன்றைய குடும்ப சூழல்களையும் இன்று முதல் நீர் கட்டி எழுப்பதற்காய் நன்றி செலுத்துகிறேன். வந்திருக்கிற எல்லா பிள்ளைகள் மேலும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் தங்கட்டும். அன்றே என் வாழ்க்கையில நான் என்ன செய்வதென்று திகைத்து போய் கேள்விக்குறியோடு இருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு சரியான ஆலோசனை நீங்க சொன்னதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. என் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவனா இருக்கிறீர் ஐயா. ஆதியிலே ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்து ஏதேன் தோட்டத்திலே வைத்த பொழுது எல்லாவற்றையும் பரிபூர்ணமாய் அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து அன்று அதை பண்படுத்தவும், ஆண்டவரே அதை தகப்பனே அப்பா அதை கர்த்தாவே நாங்கள் சீர்திருத்தி நடத்தவும் ஆதாமுக்கு ஏவாளுக்கும் நீர் கொடுத்தது போல இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையை தகப்பனே பண்படுத்தவும் காவல் செய்யவும் அன்று எங்கள் பிள்ளைகளுக்கு ஞானத்தை நீங்க தந்தரல வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆளுகையை அன்றைக்கு ஆதாமுக்கு கொடுத்த தேவன் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் இன்றைக்கும் குடும்பத்தை ஆளுகை செய்கிற கட்டி எழுப்புகிற கிருபையை தம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உம்முடைய நாமத்தினாலே அருள் செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. எந்த குடும்பத்தின் மதில்களும் இடிக்கப்படாதபடி என் தேவனுடைய பலமுள்ள கரம் கட்டி எழுப்புகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஐயா. தேவன் பெரிய பலத்த காரியத்தை செய்வீராக. பிள்ளைகள் பெற்றோருக்கு உறுதுணையாய் நிற்கட்டும், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு உறுதுணையாய் நிற்கட்டும். எல்லாம் ஒரு குடும்பம் என்ற
அன்புக்குள்ளாக, அந்த கர்த்தாவை கட்டுப்பாட்டுக்குள்ளாக நீர் கொண்டு வருவீராக. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது போல எங்கள் பிள்ளைகளுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய கிருபை கிடைக்கப்பட்டு பாதுகாப்பாய் சேஃபாய் இருக்க உதவி செய்யுங்கப்பா. உங்க நாம மகிமைப்படுவதாக. வந்திருக்கிற பெரியோர் சிறியோர் எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும். தேவ கரம் பிள்ளைகளோடு இருப்பதற்காய் நன்றி. மன விருப்பங்களை நிறைவேற்றுங்க. நாளை தினம் முதல் கொண்டு நடக்கிற இந்த சிறுவர் விழாவிலே தேவ மகிமை வெளிப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். வருகிற எல்லா பிள்ளைகள் மேலும் உடைய ஆசீர்வாதங்கள் தங்கட்டும், அபிஷேகம் தங்கட்டும், ரட்சிப்பு தங்கட்டும். அவர்கள் கர்த்தாவை கற்றுக்கொள்கிற எல்லா காரியத்திலும் நீர் கூட இருந்து நடத்துவீராக. உங்க நாம மகிமைக்காய் எங்கள் எல்லாரையும் தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.